பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். எரேமியா 18 அதிகாரம் அதோடைய 4வது வசனம். எரேமியா 18:4. குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வரைந்தான். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் நான் வாசிக்கும்போது ஆண்டவர் எரேமியா பார்த்து சொன்னார், நீ குயவன் வீட்டுக்கு போ, அங்கே உன்னோட பேசுவேன் என்று. ஆதி நாட்களில் தீர்க்கதரிசிகளை கொண்டு நீ அங்கே போய் அங்கே உன்னோடு பேசுவேன், இங்கே போய் இங்கே உன்னோடு பேசுவேன்னு சொல்ல தான் எசேக்கியாவை எரேமியாவை எல்லாம் ஆண்டவர் அனுப்புனார். அதே போல் எரேமியாவை குயவன் வீட்டுக்கு போய் சொன்னார். குயவன் அதிகாலையில் எரேமியா குயவன் வீட்டுக்கு அதிகாலையில் போனார். குயவன் காலையில் எழும்பி அந்த மண்ணை எடுத்து பாத்திரங்களாக வனைந்து கொண்டிருந்தான். அப்போது எரேமியா குயவன் வீட்டில் வந்து அவர் வனைகிறதான பாத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பாத்திரத்தை அந்த குயவன் வனையும் போது அவனுடைய கையில் கெட்டுப்போன உடனே அந்த மண்ணை அவன் தூக்கி இது சரியில்லை அப்படின்னு சொல்லி போடலை. அதை மண்ணை திரும்பவும் குலைத்து அதை மறுபடியும் அந்த மண்ணை எடுத்து வேறே பாண்டமாக தன்னுடைய மனதுக்கு விருப்பமான வேறே பாண்டமாக வனைந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவது அடுத்த வசனத்தில், இந்த குயவன் செய்தது போல நான் அவர்களை செய்ய முடியாதா? குயவனுடைய கையில் களிமண் இருக்கிறது போல அவர்கள் என்னுடைய கையில் இருக்கிறார்கள். அவர்களை வேறே பாத்திரமாக வனைய என்னால் முடியாதா என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற உங்களை ஆண்டவர் வேறு பாத்திரமாக வனைய முடியும். ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் தடுமாறி இருக்கலாம், ஏதோ ஒரு கோணத்தில் தவறு செய்திருக்கலாம், ஆண்டவரை மறுதலித்திருக்கலாம், ஆண்டவரை வேதனைப்படுத்தியிருக்கலாம், ஆண்டவர் துக்கப்படுத்தியிருக்கலாம், ஆண்டவர் விரும்பாத ஏதோ காரியத்தை நீங்கள் செய்திருக்கலாம். உங்களை மறுபடியும் திருத்தமாக ஆண்டவர் மாற்ற, ஆண்டவருடைய பிள்ளையாக இன்னும் உருவாக்க அவரால் முடியும். நீங்கள் ஆண்டவருடைய கரங்களிலிருந்து பயன்பட்டு கொண்டிருந்தீங்க. ஆண்டவருடைய கரங்களிலிருந்து அநேகரை ஆதாயப்படுத்தி கொண்டிருந்தீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். அநேகரை நீங்கள் வியாதி நின்று குணமாக்குனீங்க. ஜெபம் பண்ணும்போது வியாதிகளை குணமாக்குனது, நீங்கள் ஜெபிக்கும்போது அநேக பிசாசுகள் ஓடினது, நீங்கள் ஜெபிக்கும்போது அநேக அற்புதங்கள் சபையில் நடந்தது. உங்களை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு வந்தார். ஏதோ ஒரு சர்க்கல்னால் இப்போது நீங்கள் பயன்படாமல் ஒருவேளை இருக்கலாம். இந்த காலவேளையில் ஆண்டவர் என்னை மறுபடியும் பயன்படுத்துங்க. இந்த குயவனுடைய கையில் களிமண் இருக்கிறது போல் நான் உங்களுடைய கையில் இருக்கிறேன், என்னை திருத்தமாக வேறு பாண்டமாக உருவாக்குங்க. அல்லது நான் இழந்து போனதான அந்த கிருபை வரங்களை மறுபடியும் எனக்கு தாங்க, உங்களுடைய கரங்களில் இருந்து நான் பயன்படணும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை பார்த்து வேண்டிக் கொள்வீர்களான்னா உங்களை மறுபடியும் உருவாக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். பாருங்கள், இயேசுடைய சீசர்களில் துடுக்கானவர் பேதுரு. ஆனால் பேதுரு செய்த தவறு யூதாசு செய்த தவறை பார்க்கலும் பெரியது. ஒருவேளை யூதாசு வெள்ளிக்காசை வாங்கிவிட்டு இயேசுவை காட்டி கொடுத்தது உண்மை. ஆனால் முத்தமிட்டு இயேசுவை யூதாசு காட்டி கொடுத்தான். பேதுரு அப்படி இல்லை. 3 முறை அவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதலித்தான். 3வது முறை இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணும் ஆரம்பித்தான். ஆனால் இந்த பேதுரு என்ன செய்தாராம்? இயேசு பேதுருவை, அதாவது முந்தின நாள் ராத்திரி சொன்னார், சேவல் 2 தரம் கூவும் முன்பதாக நீ 3 தரம் என்னை மறுதலிப்பா என்று. ஆண்டவர் உம்மோட சாக வேண்டியிருந்தால் நான் மறுதலிக்க மாட்டேன் என்று பேதுரும் சொன்னார், மற்ற சீசர்களும் சொன்னார்கள். ஆனால் சேவல் கூவும் முன்னதாக பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தார். இயேசு அவனை திரும்பி பார்த்த உடனே அவன் வெளியே போய் மனங்கசந்து அழுதான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய தவறுக்காக அவன் மனங்கசந்து அழுதான்.
தன்னுடைய தவறுக்காக மனம் வருந்தினான். தன்னுடைய தவறுக்காக ஐயோ, நான் இவ்வளவு காலம் இயேசுவோட கூட இருந்தேனே, அவர் தெரியாதென்று மறுதலித்து விட்டேனே, சபிக்கவும் சத்தியமுன்னு ஆரம்பித்து விட்டேனே என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டான். ஆனால் யூதாஸ் அப்படி இல்லை. அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். அவனுடைய வாழ்க்கையில் மனஸ்தாபம் வந்தது. இயேசுவுக்கு மரண தீர்ப்பு கொடுக்கிறதை பார்த்ததும் அவன் வெள்ளி காசு கொண்டு தேவாலயத்தில் ஆசாரியரிடத்தில் கொடுத்தான். அந்த ஆசாரியர் சொன்னார்கள், அது எங்களுக்கு தெரியாது, அது ஒம்பாடு அப்படின்னு சொன்னதும் அவன் காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு தற்கொலை பண்ணி கொண்டான். 2 பேருக்கு மனஸ்தாபம் வந்தது. ஒருவன் தற்கொலை பண்ணி கொண்டான், ஒருவன் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஒருவன் தற்கொலை பண்ணினான், ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணினான். மனஸ்தாபப்பட்டு அழுது விட்டு ஐயோ, நான் என்னை பயன்படாத ஒரு பாத்திரம், என்னை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. நான் உண்ட வீட்டுக்கு 2 பண்ணிவிட்டேன், துரோகம் பண்ணிவிட்டேன். 3 வருடம் அவரோட கூட இருந்தேன். நேற்று ராத்திரி கூட என்னுடைய கால்களை கழுவினார், அவர் எனக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லி அந்த பேதுரு மனம் வருந்தி அழுதார், ஜெபித்தார். பிற்பாடு ஒருவேளை நான் பயனற்றவனாய் போய்விட்டேன் என்று சொல்லக்கூடியதான இந்த மனஸ்தாபத்தோடு கூட மீன் பிடிக்கவும் போனார். ஆனால் ஆண்டவராய் இயேசு அவனை தேடி போய் அவனை மறுபடியும் உருவாக்கினார். இயேசு மரித்து உயிர்த்த பிற்பாடு முதல் பிரசங்கம் பண்ணது பேதுரு. அந்த ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள், சபையில் சேர்க்கப்பட்டவர்கள் 3000 பேர். 4ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். விசுவாசிகளை திரளான கூட்டத்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த யூதாசும் இதே போல் ஒரு பிரசங்கம் பண்ணுனா 3000 5000 என்று ஜனங்கள் மனம் திரும்ப வாய்ப்பு இருந்தது. அவனை ஆண்டவர் மறுபடியும் உருவாக்க ஆயத்தமாக இருந்தார். ஆனால் அந்த பேதுரு, அந்த யூதாசு இயேசுவை விட்டு போய் தற்கொலை பண்ணி கொண்டான். பேதுரு மனஸ்தாபப்பட்டு அழுதார். ஆண்டவருடைய தவறை மன்னித்து அவனை மறுபடியும் உருவாக்கினார். அந்த வார்த்தையை கேட்கிற உங்களை கூட ஆண்டவர் உருவாக்க இன்றைக்கும் ஆயத்தமுள்ளவராய் காணப்படுகிறார். இன்னும் காலம் தாமதமாய் போகவில்லை. நீங்கள் இன்னும் ஆண்டவரை விட்டு தூரமாக போகவில்லை. ஒருவேளை வாழ்க்கையில் தவறு வந்து விடுகிறது. யாக்கோபு சொல்லுகிறார், நாமெல்லாம் அநேக விஷயங்களை தவறுகிறவர்களாக இருக்கிறோம். தவறுன்னு உண்மை. ஆனால் மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோமானா, மனம் திருந்தி வருவோமானா, மனஸ்தாபப்பட்டு வருவோமானா, நம்மை இன்னும் உருவாக்கி வல்லமையாய் பயன்படுத்த அவர் ஆவல் உள்ளவராய் காணப்படுகிறார். நம்மை மறுபடியும் ஆண்டவர் அவருக்கு விருப்பமான ஒரு பாத்திரமாக வனையும்படி நம்மை ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிப்போமா? என்னோட கூட ஜெபிங்க. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த குயவன் அந்த மண் பாண்டத்தை, கெட்டுப்போன பாத்திரத்து மண்ணை ஆண்டவரே திரும்ப வேறு பாத்திரமாக வனைந்தது போல எங்களையும் வனைய நீங்கள் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறீர். நாங்கள் எங்களை உங்களுடைய கரங்களில் சமர்ப்பிக்கக்கூடிய கிருபைகளை தருவீராக. எங்களுடைய தவறு நிமித்தம் நாங்கள் ஆண்டவர் வேறு முடிவு எடுத்து விடாதபடிக்கு, உம்மை விட்டு தூரமாய் ஓடி விடாதபடிக்கு ஆண்டவரை மெய் மனஸ்தாபத்தோடு உம்மிடத்தில் வந்து எங்களை அர்ப்பணிக்க, உம்மால் நாங்கள் இன்னும் பயன்படுத்தப்பட எங்களை இரக்கம் செய்யணும்னு ஜெபிக்கிறோப்பா. ஒரு நாட்களில் உம்முடைய கரங்களிலிருந்து பயன்பட்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நிறங்களை ஆண்டவரே கர்த்தாவே வல்லமையாக பயன்படுத்தினு இருப்பா. இந்த நாட்களில் ஏதோ ஒரு சோர்வுனால, ஏதோ ஒரு சூழ்நிலையினால ஆண்டவரே கர்த்தாவேப்பா இயேசப்பா சற்று குளிர்ந்து காணப்படுகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. கெட்டுப்போன பாலாக அல்ல, குளிர்ந்த பாலாக இருக்கிறோம். மறுபடியும் எங்களை ஆண்டவர் சூடு பண்ணி பயன்படுத்த வல்லவராக இருக்கிறப்பா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மறுபடியும் உருவாக்குவீராக, பயன்படுத்துவீராகப்பா. எங்களுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.